மை beloved friend, பைபிள் பூஸ்டர் தமிழ் ஷார்ட்ஸுக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கான கர்த்தருடைய வார்த்தை எரேமியா 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருமாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 3 செய்திகளை நாம் இந்த வசனத்தில் பார்க்கிறோம். முதலாவது, கர்த்தர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். 2வது, கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே பரிசுத்தம் பண்ணியிருக்கிறார். 3வது, தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டிருக்கிறார். இந்த காரியத்தை நாம் உணர்ந்து இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால், கர்த்தருக்காக எழும்ப போகிறோம். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் தேவன் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், பிரதர் அப்படி சொல்லாதீங்க, நான் ஒரு சாதாரண விசுவாசி, ஏதோ எனக்கு கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு குடும்பத்தை நடத்திட்டு வயிற்றை கழுவி பிளப்பை ஓட்டிகிட்டு இருக்கிறேன், எனக்கு ஊழியத்துக்கு நேரம்லாம் கிடையாது, மனசு இருக்குது, எனக்கு பெரிய கல்வி தகுதி கிடையாது, என்னையெல்லாம் யார் ஏற்றுக்குவா, எனக்கு பேச தெரியாது, எனக்கு எந்த வசதி இல்லை, பேக்ரவுண்டு இல்லைன்னு நீங்கள் சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார். அவருடைய நோக்கம் நிச்சயமாக நிறைவேற போகுது. இன்றைக்கி அதனால தான் இந்த ஷார்ட்ஸ் வழியாக ஆண்டவங்களோடு கூட பேசுகிறாரு. யூ ஆர் அ சோசன் வெசல் ஆஃப் காட். 2வது, ஆண்டவர் உங்களை சின்ன குழந்தையா நீங்கள் கருவில் இருக்கும் பொழுதே ஆர்டைன் பண்ணிட்டார், பரிசுத்தம் பண்ணிட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, வேறு பிரிச்சுட்டாரு, நீ என்னுடையவன் என்று வேறு பிரிச்சுட்டாரு. ஸோ டோன்ட் வெயிட், யூ ஆர் ஆர்டைன்ட். 3வது, என்ன செய்யணும், உங்கள் மேலே இருக்கிற இந்த அழைப்பையும் அபிஷேகத்தையும் நீங்கள் விசுவசித்து கிரியை செய்ய வேண்டும். தீர்க்கதரிசி என்று சொன்ன உடனே முதலாவது என்ன நினைக்கிறாங்க, பேருக்கு முன்னாடி ஒரு பட்டம் போட்டுக்கணும், கை நீட்டி பவர் பவர் இல்லாட்டி ஃபயர் ஃபயர்னு சொல்லணும், ஐ ப்ரொஃபஸாய் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தேவனோடு நிறைய நேரம் செலவிடுங்க, த்ரூ பைபிள் ரீடிங் அண்ட் மெடிடேட்டிங். அப்புறம் பரிசுத்தாவினுடைய பாஷை, அந்த அந்நிய பாஷையில் மணிக்கணக்காக பேசுங்க. உங்களுக்குள்ளார ஒரு அனல் உண்டாகும். நீங்கள் என்ன ஜெபிக்கணும், யார்கிட்ட போய் என்ன சொல்லணும், என்ன செய்தியை பகிர்ந்துக்கணும், எப்படி ஏது எல்லா திட்டத்தையும் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவார். ஊழிய சம்பந்தமான நல்ல ஆலோசனையை வழங்க பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நான் காத்திருக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் உங்கள் சபைக்கு, உங்கள் பகுதிக்கு, உங்கள் தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரனாய், ஊழியக்காரனாய், ஊழியக்காரியாய் மாறுவீர்கள். யங் மேன், யங் விமன், ரைஸ் அப், இட்ஸ் யோர் டைம். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, போஸ்ட்டை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி மினிஸ்ட்ரியை சப்போர்ட் பண்ணுங்கள். See you in another video. God bless you.